Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அஸ்திரம் 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில ஷாம், நிழல்கள் ரவின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்க்ல ஒருத்தன் மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போறான். அதே பேட்டர்ன்ல ஊர்ல பல கொலை நடந்திருக்குங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கதையோட ஹீரோ இது சூசைட் இல்ல மர்டர் தான் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாருங்கிற மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்கிற ரொட்டீனான கிரைம் த்ரில்லர் டிராமாவை தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல செஸ்ஸை வச்சு இவங்க பண்ணிருக்கக்கூடிய சம்பவம் சூப்பரா இருந்துச்சு. அதை தாண்டி 1950ஸ்ல அமெரிக்கன் பிளாஷ்பேக்கை வச்சு இவங்க சொல்லக்கூடிய தீரியுமே படத்துக்கு பேக் போனா அமைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்டர்வல் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ்னு சொல்லி ஒரு சில விஷயம் படத்தை காப்பாத்தி கொடுத்து ப்ராப்பரான ஒரு ஸ்லோபர்ன் த்ரில்லர்னு உங்களை ஃபீல் பண்ற வைக்கிற அளவுக்கு நிறைய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயுமே நம்ம கதையோட ஹீரோன ஷாம் பாத்தீங்கன்னா ரஃப் அண்ட் டஃபான போலீஸ் ஆஃபீஸரா வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே படத்தை காப்பாத்த நல்லாவே ட்ரை பண்ணிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல்ல பண்ணவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓகேஷான ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா தான். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு சஸ்பென்ஸ்ஃபுல்லா யோசிச்சிருந்தாலும் ஆடியன்ஸை எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்மார்ட்டா இவங்க ட்ரீட் பண்ணல. பயங்கர ஃபூன் ஸ்பீட் பண்ணிருக்காங்க. துருவங்கள் 16 ஸ்டைல்ல 2-3 கொரியன் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி லைட்டா ஸ்கிரீன் பிளேயை மட்டும் மாத்தி அமைச்சிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் டீசென்ட் வாட்சா இருந்துச்சு. அண்ட் படத்தோட கான்ஃபிளிக்ட் செம்மையா இருந்தாலும் கேரக்டரைசேஷன்ல பயங்கரமா சொதப்பிருப்பாங்க. வில்லனை கிளைமேக்ஸ்ல டம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸுமே ரொம்ப ஓகேஷான டோன்ல சிம்பிளா டேக் இட் ஈஸியா கொண்டு போய் முடிப்பாங்கன்னு ஃபீல் பண்ண முடியாத லெவலுக்கு பார்ட் 2க்கு லீட் கொடுத்து ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சது லைட்டா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா செஸ் கேமும் மைண்ட் கண்ட்ரோலிங்னு சொல்லி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் இருந்தாலும் எதையும் சஸ்பென்ஸோடையும் டென்ஷனோடையும் லாஸ்ட் வரைக்கும் இவங்க ஹோல்டு பண்ணாம விட்டாங்க. ஸ்லோபர்ன் த்ரில்லர் தான், மர்டர் மிஸ்ட்ரி டிராமா தான், 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் கிரைம் த்ரில்லர் டிராமா தான். நிறைய சீன்ஸ் ரொம்ப ரிப்பீட்டிவா இருந்துச்சு. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்யக்கூடாது, செஞ்சதை காட்டக்கூடாதுங்கிற ரூலை பிரேக் பண்ணி ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா நிறைய சீன்ஸ் திணிச்சு வச்சிருந்தாங்க. அண்ட் கதையோட மெயின் கோர் எமோஷன் பல இடத்துல அடி வாங்கியிருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஹீரோக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரியான சப்ட்ராக்ட்லயுமே ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு குழந்தை இல்லாதது, ஒரு வளகாப்பு சீனுக்கு போறது எல்லாமே ஓகேஷா இருந்தாலும் பாட்டு 2மே இந்த படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கா அமைஞ்சிருக்குன்னு நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்துல அங்கங்க ஒரு சில சின்ன ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த அஸ்திரம் படத்துக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அலோன்னு கேட்டீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முன்னாடி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.